Greetings to all. I am Sanmugha Vignesh from Dr. NGP Institute of Technology. I am here to expose about the topic of design thinking. In that I am say about the topic called feedback loop. Feedback loop is what are the types of feedback we go to the employees and ask them about the feedback. In this, I took four types of feedback loop. First feedback loop, I take the question reading. In this, I am go to the Mettupalayam Devangram school. Schools among teachers are also employees. So I took the Mettupalayam school and ask the teacher to question feedback. Let's see the video. Let's see the photo, not a video. Come back. Next, I took the feedback of Google Forms. In the Google Forms, I took next company called Dollar City. In that, I mentioned the photos about the Google Form filled person. Let's see the photos. Next, I took the video of security who's no Tamil feedback, not understand English, and I translate the feedback into the Tamil. In that, I took the video of that. Let's see the video. நான் உங்கள்கிட்ட தமிழில் ஃபீட்பேக் கொடுக்குறேங்க சார். அது நீங்கள் எப்படி இருக்குங்க சார், அதாவது கம்பெனியில் என்னென்ன மாதிரி இருக்குன்னு அதெல்லாம் சொல்லுங்கள் சார். இப்போ ஹவு சாட்டிஸ்ஃபை ஆர் யுவர் கரண்ட், நீங்கள் இப்போ இருக்கிற வேலையில் எப்படி சார் உங்களுக்கு இருக்கு? எங்களுக்கு இந்த வேலை நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் நாங்கள் செய்கிறோம். 14 வருஷமாக அனுபவம். ஓகேங்க சார். அடுத்து ஹவு யூ ரேட் யுவர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சார். ஒர்க் லைஃப் பேலன்ஸு இதையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி ஈக்குவலாக பார்த்து அதையும் மெயின்டைன், அதையும் பார்த்து இதையும் ஃபேமிலி பார்த்து இதையும் எப்படி பார்க்குறீங்க? இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த வேலையில் ஒன்றும் உழைச்சல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா கஷ்டப்பட்டு செய்கிறதுனால நமக்கு கஷ்டமாக தெரியாது. கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் அது கஷ்டம் தெரியும். நம்மளுக்கு இஷ்டப்பட்டு செய்கிறதுனால கஷ்டம் தெரியாது. நம்மளுக்கு வேலை முக்கியமாக அடுத்த டைம் ஃபேமிலி மெம்பர்ஸோடு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இது வேலை அது வேறு. இப்போ இங்கே வந்தோம்னா இங்கே இந்த வேலை கேட்டை விட்டு வெளியே வந்துட்டோமா அந்த வேலை அங்கே கூட விட்டுருவோம். அதை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னா ஃபேமிலியோட விட்டுருவோம். இதுதான். இப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்தந்த வேலை அந்தந்த இடத்துல செஞ்சுக்கணும். எல்லா இடத்தையுமே போட்டு குழப்பிட்டோம்னா நம்மளுக்கு மன உளைச்சல். இது எப்பவுமே செக்யூரிட்டிங்கிறது ஒரு டீம் ஒர்க். யாருமே ஆமாம், டோட்டலாகவே எல்லா வேலையுமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ணால் தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண முடியும். எந்த ஒரு தனி மனிதனாலையும் எதையும் சாதிக்க முடியும். யாராவது ஒருத்தர் சார்ந்து தான் ஒரு லெவலுக்கு வர முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் யாராலையும் மேலே வர்றதுக்கு 100% எனக்கு என்னுடைய அனுபவத்தில் 100% முடியாது. எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள்? எத்தனை வருஷம்? நான் இங்கே கொஞ்ச நாள் தான். பட் என்னுடைய சொந்த ஊர் தஞ்சாவூர். ஆமாம், நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னைக்கு போயிட்டேன். சென்னையில் தான் அங்கேயே லவ் மேரேஜ் பண்ணி
அங்கேயே ஃபேமிலி ஓகேங்க சார். சொந்த வீடு பசங்களாம் அங்கே இருக்காங்க. பையன் அங்கேருந்து இங்கே எப்படிங்க சார்? அவங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் ஒரு சின்ன ஃபினான்சியல் சார். ஆமாம் ஒரு பிரச்சனை. ஓகேங்க சார். அதனால் நான் வந்துட்டு ஆனால் சென்னையிலே நல்ல வேலையெல்லாம் இருக்குது. என்னென்னா கொஞ்சம் மன அழுத்தத்தினால அங்கே இருந்தோம்னா சின்ன கொஞ்சம் தூரமாக இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. அங்கே எங்கே வேலைக்கு பார்த்தீங்க சார்? அங்கே வந்து சென்னையில் வந்து வட சென்னை. நர்சிங். ஆமாம் 21 மணாலி அங்கே என்ன வேலைக்கு? அங்கேயே பேசிக்கிறது சரி. செக்யூரிட்டி ஆஃபீஸராக தான் இருக்கேன். அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எதாவது இருக்கும் வேறுபாடு எதாவது? வேறுபாடு பண்ணோன்னா வேலை ஒர்க்குலாம் அங்கேயும் இங்கேயும் டிஃப்ரெண்ட். என்னன்னாக்கா அங்கே எப்படின்னாக்கா நம்ம செக்யூரிட்டிக்கு வந்து எல்லாமே செக்யூரிட்டி கண்ட்ரோலில் தான். எல்லாமே டோட்டலாக செக்யூரிட்டி கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒர்க்கர்ஸ் வந்து பார்க்குறீங்க. இங்கே வந்து எப்படின்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஆமாம். பட் என்னென்னா எங்கள் இதுலேயே வந்து எஸ்ஓ சிஎஸ்ஓ அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நம்ம போனோம்னா அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது. மேனேஜ்மெண்ட்டில் தான் மேனேஜ்மெண்ட்டில் அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அது பிரகாரம் நம்ம பண்ணிட்டு போக வேண்டியதான். மற்றபடி அங்கேயும் இங்கேயும் வந்து ஒன்று பார்த்தா கொஞ்சம் நிறையா இருக்குது. அது இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் சிட்டி. அது கேபிட்டல் சிட்டிங்கிறதுனால அங்கே கொஞ்சம் கெடுபிடியாக இருக்கும். நிறைய விஐபிஸ் எல்லாம் நிறையா வருவாங்க. ஏன்னா இப்போ நிறையா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த ஏரியா தான் அங்கே நிறையா இது பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் எப்போவுமே வந்து கொஞ்சம் வந்து அங்கேயே வந்து ஒரு 13 வருஷம் போயிருக்காங்க. கொஞ்சம் தான் என்ன ஒரு 2 months உடம்புனால குறித்து என்ன பண்ணுறாங்க? உடம்புனால சேஃப்டியாக வச்சுருக்கு உங்களை எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் இது பண்ணுறாங்க. இப்போல்லாம் வந்து சுகாதாரம் தீபாவளி அதெல்லாம் கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதெல்லாம் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க பண்ணுவாங்க. டைமுக்கு வந்து நம்ம கரெக்டாக டைம் காலையில் 8 மணிக்கு வருவோம். இங்கே இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக். ஆமாம் லஞ்ச் பிரேக். இது என்ன ஷிஃப்ட் படி ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம். ஓகே. ஒரு 8 hours டியூட்டி தான். ஓகே. அப்போ அது வரலான்னா இந்த பாகல இல்லைன்னா போயிட்டு இருக்கலாம். அதை பற்றி ஒன்று நம்ம யாரையும் வந்து இதில் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது. ஒர்க்கர்ஸ்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக நண்பர்களாக இருக்காங்க. அதாவது அவர் வேலை அவர் பார்ப்பார். எங்கள் வேலை நாங்கள் இப்போ வரும்போது சார் வணக்கம் ஹாய்னா ஹாய் கேட்டில் தான் எல்லாமே அந்த 10 நிமிஷத்துக்கு தான் நம்மளுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் அவங்க அதை போயிட்டாங்கன்னா அவங்க வேலையை பார்ப்பாங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கோங்க. நம்ம மற்றபடி எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி ஜாலியாக நம்மளை யாரும் வந்து எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்குறது இல்லை. ஒர்க்கில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சுமையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற வேலை பணிச்சுமையை அதிகரிக்கிறதுக்கெல்லாம் அப்படியே இருந்தாலும் சொன்னோம்னா ரைட்டுப்பா செக்யூரிட்டி பார்த்துக்கலாம். அது எல்லாம் எங்கள் சாப்பாடெல்லாம் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூம் தங்குறது நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம். அதனால் வந்து நம்ம என்னன்னாக்க ஹாப்பியாக வேலை செய்கிறோம். ஆமாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஓனர் பற்றி சொல்லுங்கள். அவங்க சேஃப்டி பார்க்குறாங்களா? ஓனர் நம்ம இது முதல்ல வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. அதாவது உள்ளே எப்படி வராங்களோ அதே மாதிரி வெளியில் போகணும் எல்லாரும். யாருக்கும் எந்த யாருக்காகவும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அதுதான் முதல்ல. அதுதான். அதுக்கப்புறம் ஆமாம் முதல்ல வந்து தனி மனித ஒழுக்கம் அதுதான் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து முதல் இதே அதான். யாரையும் வந்து அடிமை நடத்தக்கூடாது. யாருக்கும் எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அது மாதிரி இருந்தால் உடனே போய்ட்டு நம்ம மனித வள மேம்பாட்டு அதிகாரிகள்கிட்ட போய்ட்டு நம்ம புகார் கொடுத்தோமா அவங்க சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரித்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் வந்து அந்த மாதிரியான இதே கிடையாது இங்கே. என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து பார்த்த வரையும் அந்த மாதிரி வண்டி கம்பெனி ஆமாம் அது நிறைய வண்டி இந்த ஏரியாவில் இருக்கீங்க? இந்த ஏரியாவில் தான் இருக்கிறோம். ரூம் இங்கேயே கொடுத்துருக்காங்க. காலையில் 7 மணி ஆனால் வந்துடுமா? அட்டண்டன்ஸ் ஏதாவது போடணுமா சார்?
எங்களுக்கு வந்து தனியாக அட்டண்டன்ஸ் இருக்குது. அது வந்து நாங்கள் வந்து ஏஜென்சி தான். அது இருந்தாலும் வந்து எங்களுக்கு தனியாக அட்டண்டன்ஸ் இருக்குது. இல்லை ஏஜென்சி மாதிரி நடத்த மாட்டாங்க. ஏஜென்சி அது மாதிரி நடத்த மாட்டாங்க. கூட வேலை செய்கிற நம்ம கம்பெனியில் ஒரு அப்படின்ற மாதிரி தான் நடத்துகிறாங்க. அதனால தான் எங்களுக்கு வந்து அந்த மன உளைச்சல் இல்லாமல் நாங்கள் இல்லை அவங்க தண்ணி நம்ம தண்ணின்ற மாதிரி பண்ணாக்க அது என்னடா அது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் வரக்கூடாதுனால நம்ம கம்பெனியில் அவங்களும் ஒருத்தர் நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸில் எப்படி இருப்பாங்க பண்ணுறதுன்னா எல்லாருமே நம்மளோட எல்லா ஸ்டாஃப்ஸும் நம்மகிட்ட வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொன்னால் அன்பாக நடந்துக்குவாங்க. ஏதாவது நம்ம உங்கள்கிட்ட கூட சொன்னோம்னா உடனே அது சரி பண்ணுறதுக்கு என்னப்போ அந்த முயற்சி எடுப்பாங்க. கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நல்லா வேலை செய்யுங்க, உங்களுக்கு ஏதாவது குறைனா சொல்லுங்கள், எங்களால் முடிஞ்சதை என்ன பண்ணணும். இதுக்குன்னே தனியாக கூப்பிட்டு வச்சு பேசுவோம். அது வந்து இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லி அவங்க வந்து பேசுவாங்க. அவங்களாச்சும் ஏறி போனாக்கா ஜிஎம் வந்து பேசுவாங்க, பண்ணுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அதனால வந்து எந்த ஒரு மன உளைச்சல் இல்லாமல் நிம்மதியாக வேலை செய்யலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். Welcome back. Next sector is XNS exports. In that I took the video of face-to-face interviews. I took that company export as a merchandise person. Let's see the video. I am from NGP Institute of Technology. So I am asking people about this sector. So first question, how satisfied are you with your current role? So your current role எப்படி? கரண்ட் ரோல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணல நாங்கள் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பண்ணியிருக்கோம். யூஎஸ் மார்க்கெட்டுனால கொஞ்சம் டவுனாக இருக்குது. கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கிறதுனால டவுனாக இருக்குது. Sir, how do you rate your work-life balance? So, your family, எப்படி பார்க்கணும், இது எப்படி ஃபேமிலி பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா எப்படி எங்களுக்கு அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் தானே. ஒர்க்கிங் ஹவர்ஸ் விட்டுட்டா பேலன்ஸ் 6 o'clock கிளம்பிடுவோம். 6 o'clock மேலே ஃபேமிலி தான். நெக்ஸ்ட் வந்து how effective is communication with your teams? உங்கள் டீமில் கம்யூனிகேஷன் எவ்ரி மார்னிங் மீட்டிங் இருக்குது, பண்ணுவோம். அப்புறம் ப்ரீ பிளான் மீட்டிங் இருக்குது, பட்ஜெட் மீட்டிங் ஓகே. அந்த மாதிரி. அடுத்தது எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க இந்த கம்பெனி நீங்கள்? கான்ட்ரிபியூட்னா புரியல சார், எவ்வளோ உழைச்சிருக்கீங்க? இல்லை, நான் இங்கே வந்து 5 years ஆகும். ஓகே. என்னோட ரோல் பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸ் ஓகே. ப்ளஸ் மார்க்கெட். மெர்ச்சன்டைஸ். இது என்னோட ரோல் இங்கேருந்து ஒரு 40%. ஓகே. அடுத்து சாட்டிஸ்ஃபைடு கெரியர் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. ஆமாம், கற்றுக்கிட்டா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி லேர்ன் பண்ணிக்கிட்டா நல்லா. சார், உங்கள் மேனேஜர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க? அவர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபீல் பண்ணாமல் சார், ஓவராலாக எப்படி சொல்கிறீங்க இந்த கம்பெனி? ஓவராலாக நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் யூஎஸ் மார்க்கெட் டவுனாக இருக்கிறதுனால எங்களுக்கு நல்லா இருக்குது. அவ்வளோ மற்றபடி ஓவராலாக கொஞ்சம் போனஸ் சேலரி எல்லாம் நல்லா அது ரெகுலர் எப்பவும் பேசிஸ் என்ன டைம்ஸ் இருக்கோ அந்த டைம்ஸ் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா சார்? இல்லை, இல்லை, அவங்களுக்கும் ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் படி என்ன பண்ணணும் அட்டே ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். ஆமாம், எல்லாமே. நாங்கள் வந்து ஆக்சுவலி சர்டிஃபிகேஷன் எடுக்கல. ஸோ அதனால் என்ன ஜென்ரலாக என்ன இருக்கணுமோ அது ஸ்டாண்டர்ட் ஜெனரல் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவோம். சேஃப்டி என்வாயன்மெண்ட் எல்லாமே வந்து ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுவோம். என்ன சார் எக்ஸ்போர்ட்? நாங்கள் வந்து டிஷர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். டிஷர்ட் எக்ஸ்போர்ட் எங்கே சார்? யூஎஸ் பண்ணி யூஎஸ். நீங்கள் இந்த கம்பெனி வந்து கிரேட் பிளேஸ் சார். நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆமாம், கம்பெனி நான் கிரேட் பிளேஸ் தான். நான் கிரேட் பிளேஸில் தான் இருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன? 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வேறு ஒரு பக்கம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 5 years.
சேஃப்டி எந்த அளவுக்கு சேஃப்டி எல்லாத்துலேயுமே சேஃப்டி தான், ஸ்டாண்டர்ட் சேஃப்டி எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதனால எல்லாத்துக்குமே சேஃப்டி பேசிக்கான என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ தேங்க்யூ. தேங்க்யூ. Yeah, thank you about calm and listening for this video. Thank you.